வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட நுணுக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷக்கன்னிகா தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து. இதை நம்ம பர்சனலாக அவங்களுக்கு மட்டும் விளக்கிறத விட பொதுவாக நம்ம சேனலில் எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி பதிவாக போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பதிவை விஷக்கன்னிகா தோஷத்துக்கான பதிவாக போடுறான். இது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இந்த தோஷத்தை பார்க்க வேண்டி இருக்கும். பெண்களுடைய ஜாதகத்தை எடுத்து திருமணத்துக்கு முன்னாடி பார்க்கணும். அதே போல் விஷக்கன்னிகா தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துடாது. பெண்களான அனைவருக்கும் விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படாது. 100ல் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படும். இந்த தோஷத்தினால என்னென்ன பாதிப்பெலாம் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, முதல்ல அந்த விஷக்கன்னிகா தோஷம் பெற்ற பெண் ஜாதகத்தில் அந்த பெண்ணானவள், அதாவது விஷக்கன்னிகா தோஷம் ஏற்பட்ட பெண்ணான ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் அல்லது அவங்க ஏதாவது ஒரு திருவிழாவுக்கோ கோவிலுக்கோ போகணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணும்போது முதல் நாளே அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு விலக்கு ஏற்படும். அதாவது வீட்டுக்கு தூரமாக போயிடுவாங்க. அந்த ஜாதகர் வீட்டுக்கு தூரமாக போயிடுவாங்க அப்படின்னா தீட்டு ஏற்பட்டு போயிடும். அப்போது அவங்களால எந்த சுப நிகழ்ச்சியிலையும் நடந்துக்க முடியாத ஒரு மனவேதனையை கொடுக்கும். அப்போது அவங்களுக்கு கொடுக்கறதோடு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மனசங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்து அமாவாசை, பௌர்ணமி. அமாவாசை அன்னைக்கும் வீட்டுக்கு விலக்காவாங்க, பௌர்ணமி அன்னைக்கும் வீட்டுக்கு விலக்காவாங்க. அமாவாசைக்கு முதல் நாள் அல்லது அமாவாசைக்கு மறுநாள், பௌர்ணமிக்கு முந்தின நாள், பௌர்ணமிக்கு பிந்தின நாள், இந்த மாதிரி நாட்கள்லாம் வீட்டுக்கு விலக்காகி வீட்டுக்கு தூரமாகி வீட்டில் தீட்டோடு, அதாவது வீட்டுக்கு தூரம் அப்படின்னா தீட்டு அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அவங்க லக்கணம் அல்லது 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடத்துலலாம், அதாவது லக்கணம்னு சொல்லக்கூடிய லக்கணத்தில் ராகுவோ சனியோ செவ்வாய் பகவானோ இருந்தால் அது ஓரளவுக்கான விஷக்கன்னிகா தோஷத்தை ஏற்படுத்தும். இதே அமைப்பில் 2ஆம் இடத்தில் இந்த பாவக்கிரகங்கள் ராகு, செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள் மற்றும் சூரியன், இந்த மாதிரி கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருந்தாலும் இதுவும் ஓரளவுக்கு விஷக்கன்னிகா தோஷத்தை ஏற்படுத்தும். இதே கிரகங்கள் தான் 7ஆம் இடத்துல, அதாவது சூரியன், செவ்வாய், சனி, ராகு, இந்த கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருந்தாலும் அல்லது 8ஆம் இடத்தில் இருந்தாலும், அயன சயன போகஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த விஷக்கன்னிகா தோஷத்தை ஓரளவு உண்டு பண்ணும். அடுத்து கார்த்திகை மாதத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகருக்கு விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படும். அதே போல் ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரத்திலையும் ஒரு பெண் குழந்தை பிறந்து அன்றைய தினம் அமாவாசையாக இருந்தால் கண்டிப்பாக இதுவும் விஷக்கன்னிகா தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜாதக அமைப்பு. அதேபோல் ராகுவுடன் லக்னாதிபதி, 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இவர்கள் இணைந்து ராகுவின் சாரத்தில், அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அன்றைய தினம் சனி, ஞாயிறு, செவ்வாய், இந்த 3 தினங்களில் ஏதாவது ஒரு தினமாக வந்தால் இதுவும் ஓரளவுக்கு விஷக்கன்னிகா தோஷத்தை ஏற்படுத்தும். அதே போல் பெண் ஜாதகத்தில் லக்கணம், 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த இடங்கள் முடங்கி போனாலும், இந்த இடத்தின் அதிபதிகள் முடங்கி போனாலும் ஓரளவு விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படும். இவையெல்லாம் ஓரளவுக்குத்தான் விஷக்கன்னிகா தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் இனி வரும் கிரக அமைப்புகள் மிகவும் கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு பெண் ஜாதகமும் பெண் ஜாதகியாக இருந்தால், அதாவது ஒரு பெண் குழந்தை ஞாயிற்றுக்கிழமையும் துவிதியை அப்படின்னா உங்களுக்கு புரியலைன்னா என்ன அப்படின்னா, துவிதியை திதி அப்படின்னு பார்த்திங்கன்னா
அமாவாசை, பிரதமை, துவிதியை, அதாவது அமாவாசைக்கு 3ஆம் நாள். இன்னும் முழுமையாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, அமாவாசையோட ஒரு திதி முடியுது அப்படின்னா 2வது திதி, அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 2வது திதி துவிதியை திதி. துவிதியை அப்படின்னா 2வது திதி, பிரதமை அப்படின்னா 1வது திதி. இப்போது ஞாயிற்றுக்கிழமையும் துவிதியை திதியும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு விஷக்கன்னிகா தோஷம் உண்டு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. உங்கள் குழந்தைங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த ஜாதகத்தில் உங்கள் பெண் குழந்தை பிறந்த ஜாதகத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னு போட்டிருக்கணும், திதி துவிதியை திதின்னு போட்டிருக்கணும், நட்சத்திரம் ஆயில்யம் அப்படின்னு போட்டிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் துவாதசி திதியும் விஷாக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. அதே போல் செவ்வாய்க்கிழமையும் துவாதசி திதியும் சதய நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. அதே போல் செவ்வாய்க்கிழமையும் சப்தமி திதியும் சதய நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் உங்களுக்கு பெண் குழந்தை அல்லது உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கும் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. அதே போல் சனிக்கிழமையும் துவிதியை திதியும் ஆயில்யம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. அதே போல் சனிக்கிழமையும் சப்தமி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் விஷக்கன்னிகா தோஷம் உண்டு. இந்த விஷக்கன்னிகா தோஷம் என்னவெல்லாம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் மாறுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கு முதல்ல உடலை வருத்த செய்யும், அதாவது உடலை உருக்கும். அடுத்து மனதை மனதை வருந்த செய்யும். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் மனசால் வேதனை அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். அடுத்து இவர்களுக்கு ஒரே வீட்டில் 4-5 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலும் இந்த விஷக்கன்னிகா தோஷத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கு அவ்வளவு எளிதில் எதுவுமே கைகூடாது. எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளும் இவர்களுக்கு உடனடியாக நடைபெறாது. எது தொட்டாலும் இழுபறியாகவே இருக்கும். திருமணம் ஆவதற்கு மிகவும் லேட்டாகும். வேறு எந்த வகையிலும் விஷக்கன்னிகா தோஷம் ஏற்படாது. இந்த தோஷத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, கணவன் மனைவி சண்டை சச்சரவு, கணவனை பிரிஞ்சு மனைவி வாழ்கிறதும், மனைவியை பிரிஞ்சு கணவன் வாழ்கிறதும், கணவனுக்கு நோய் நொடியை கொடுக்கக்கூடிய அமைப்பும், கணவனுக்கு சின்ன சின்ன கண்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தோஷம்தான் இந்த விஷக்கன்னிகா தோஷம். இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் முதல்ல கல்யாணம் ஆகிடாது. தேடிக்கிட்டே இருப்பாங்க மாப்பிள்ளை, அவ்வளோ சீக்கிரம் அமையாது. இந்த விஷக்கன்னிகா தோஷம் பெற்ற ஜாதகியை, அதாவது பெண்ணை திருமணம் செய்யும் ஆணானவர் மிகவும் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும். சரி, இந்த விஷக்கன்னிகா தோஷம் லக்கணத்தில் ஏற்பட்டால் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்காது. அதாவது அந்த ஜாதகருக்கு மெலிந்த தேகமாகவும் அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படும் அமைப்பும் ஏற்படும். இதே விஷக்கன்னிகா தோஷம் 2ஆம் இடத்தில் இருந்தால் அவர்கள் குடும்பத்தில் தனம், வாக்கு, வித்தைன்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாதிக்கப்படும். அதே போல் இந்த விஷக்கன்னிகா தோஷம் 7ஆம் இடத்தில் இருந்தால் கணவன் அமைவதில் மிகவும் சிரமம் ஏற்படும். அதாவது கல்யாணம் ரொம்ப தாமதமாகும். நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான நண்பர்களாக உங்களிடம் இருக்க மாட்டார்கள். நீங்களும் அந்த நண்பர்களிடம் உண்மையாக இருக்க மாட்டீர்கள். திருமண பந்தம் என்பது பேருக்கு தான் நடக்கும். ஊருக்காகவும் பேருக்காகவும் ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இந்த ஜாதகி. இந்த தோஷம் 8ஆம் இடத்தில் இருந்ததுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கணவனுக்கு வளர்ச்சியை பாதிக்கும், கணவனுக்கு முன்னேற்றத்தை தடுக்கும், கணவனுக்கு சிறு சிறு கண்டத்தை ஏற்படுத்தும். பெரிய லெவலில் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா கணவனுக்கு ஆயுள் கண்டத்தை கூட கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா செக்ஷுவல் வாழ்க்கை பாதிக்கப்படும். கணவன் மனைவி ஒரு நாளும் தங்கள் இஷ்டம் போல் இரவை கழிக்க முடியாது. அதாவது 12ஆம் இடம் என்பது அயன சயன போகஸ்தானம். அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த விஷக்கன்னிகா தோஷத்தினால்.
சரி, விஷக்கன்னிகா தோஷத்திற்கு என்னதான் தீர்வு? அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.